தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையில திருவாக்கியங்கள். நாம் பார்க்கின்றோம் ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கை. இங்கு தெய்வம் மக்களுடைய மனநிலை அறிந்து கொண்டு அதுக்கேற்றபடி கிருபை கொடுப்பதை பார்க்கின்றோம். 2 பேரும் வந்து காணிக்கை செலுத்துகிறார்கள். ஏழை கைம்பெண் காணிக்கை செலுத்துகின்றால், அதே மாதிரி மற்றவர்களும் காணிக்கை செலுத்துகிறார்கள். அவர்கள் அதிகமாக போடுகிறார்கள், தங்கள் மிச்சத்திலிருந்து அதிகமாக போடுகிறார்கள், மிச்சத்தை எடுத்து போடுகிறார்கள். தங்களுடைய தேவைகளை முடித்த பிறகு மிச்சத்தை எடுத்து போடுகிறார்கள். இவ்வளோ தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன இருந்ததோ அது முழுமையாக எடுத்து போடுகின்றார். அப்போ எவ்வளவு கொடுத்தார்கள், என்ன கொடுத்தார்கள் என்பதெல்லாம் அங்கே பார்ப்பது. மாறாக எந்த மனநிலையோடு அவர் கொடுக்கின்றார், இதுதான் தெய்வம் பார்க்கின்றார். நீயும் நானும் ஆலயத்துக்கு வருகின்றோம். ஆலயத்துக்கு வரும்போது நாம் எவ்வளவு கொடுக்கின்றோம், என்ன கொடுக்கிறோம் என்பதல்ல, எந்த மனநிலையோடு நாம் கொடுக்கிறோம், எத்தகைய எண்ணத்தோடு நாம் கொடுக்கிறோம், அதான் தெய்வம் பார்க்கின்றார். இந்த மகள் ஆனவள், இந்த ஏழை கைம்பெண் ஆனவள் தனக்குள்ளதை அனைத்தையும் கொடுக்கும் போது அதனுடைய அடையாளம் தன் வாழ்க்கையை முழுதும் கொடுக்கின்ற பொழுது இறைவனுக்கு மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் 1 ஸ்தானம் அவள் கொடுப்பதை காண்கின்றோம். ஆனால் மற்றவர்கள் தங்கள் மிச்சத்தை தேவையானதெல்லாம் எடுத்த பிறகு தங்கள் மிச்சத்தை எடுத்து கொட்டுகின்ற சமயத்தில் இது நாம் அங்கே பார்க்கின்றோம். இறைவனுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம். என்னுடைய வேலையெல்லாம் முடித்த பிறகு நான் கோயிலுக்கு நான் வந்து நிற்பது, அல்லது இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சௌகரியம் கிடைக்கும்போது மட்டும் நான் கோயிலுக்கு வருவது, தேவைப்படும் மட்டும் கோயிலுக்கு வருவது. ஆனால் இங்கே அவள் அப்படி அல்ல. எனக்கு எல்லாமே நீத்தான் ஆண்டவரே, உன்னை மையப்படுத்தி இதோ நான் வாழ்கின்றேன். ஆனால் இவர்களோ அல்ல, தெய்வம் அல்ல அங்கே மையம். அவருடைய பொருளாதார மையமாக இருக்கின்றது, வேலை மையமாக இருக்கிறது, உழைப்பு மையமாக இருக்கின்றது. தெய்வம் 2வது இடத்துக்கு வந்து விடுகின்றார். நீயும் நானும் எந்த மனநிலையோடு இருக்கின்றோம், இறைவன் சிந்திச்சு பார்ப்போம். இந்த மகள் தனக்கு உள்ளது அனைத்தையும் கொடுத்தால் அதன் வழியாக கிருபையை பெறுகின்றாள். நீயும் நானும் இறைவனை மையப்படுத்துகிறோமா இல்லையா சிந்தித்து பார்த்து அதுக்கேற்ற பதில் கொடுப்போம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.